maniums.co.uk இல் 30 பவுண்ட்ஸுக்கு மேல் பொருட்களை ஆர்டர் செய்தால் நெக்ஸ்ட் டே ஃப்ரீ டெலிவரி within 5 miles radius. சிக்கன் கறி முடிச்சு போடுவோம் அப்பப்போ மாற்றிடுவேன் இல்லைன்னு இல்லை இதில் கருத்து இருக்கா இன்னைக்கு இதில் வந்து இது இருந்தது இது கிழங்கு கறி இருந்தது மற்றது சுரக்கடை இப்போ இவங்களுக்கோ மீன் கொடுத்துருக்காங்க என்ன கீரை சுண்டல் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இப்போ இந்த காலையில் வாங்கின ஃபுட்டை நான் காட்டுறேன் இந்த காலையில் வந்த ஃபுட்டை காட்டுறேன் நான் சும்மா இல்லாட்டி வர மாட்டேன் தானே காலையில் வந்தது இதான் காலையில் வந்தது காலையில வந்துட்டு வந்து இறப்பான் முட்டை முட்டை பிரட்டு கட்டியான கருப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் வந்துன்னா இது ஒரு ஸ்டாஃபோட அனுப்பின கம்ப்ளைண்ட் சாரி ஒரு பேஷண்டோட அனுப்பின கம்ப்ளைண்ட் அது நேரம் இதில் இந்த லெட்டர் ஒன்றும் வந்திருக்கு அவங்களுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தோம் லெட்டர் ஒன்று இப்படி நிறைய லெட்டர்ஸ் வந்து இவர் டிஎம்மோட ஃபோன் அனுப்பி அவர் வந்து உடனே ஆர்டிசிக்கு ஃபோன் பண்ணுறோம் இப்போ இதை கண்ட்ராக்ட் செய்யறாவே பண்ணிக்கிறேன் அவர் நம்பர் இருக்கா நம்பர் இருக்கா நம்பர் இருக்குதா தாங்க அவரோட நம்பர் எனக்கு கதைக்கல நான் அவரோட நம்பர் நம்பர் ஏன்னா ஒன்றும் எங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க இல்லை எனக்கு நான் கொழும்பு பாலிமன்னுக்குள்ள ஐயோ தொடர்ந்து இன்னைக்கு எத்தனை மணிக்கு சாப்பாடு வந்தது இப்போ இல்லை இன்னைக்கு நான் வெளியே விட்டாங்க நான் வாரம் 2 பேர் சொன்னேன் காலையில் இன்னைக்கு நான் வந்து பார்க்குறேன் எனக்கு ஆரம்ப சாப்பாடு ஹலோ என்னண்டா எங்கே நிற்கிறீங்க இப்போ ஒருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா வேற கூடியமா இருக்குமா சரி ஓகே என்னண்டா இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் உண்டு என்னடா எனக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வருது அப்புறம் நான் தான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்தேன் இப்போ இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு என்ன பண்ணீங்க வெடியப்பமோட என்ன காலையில் வந்தது வெடியப்பத்தோட என்ன வந்தது காலையில அப்ப இன்னைக்கு உங்களுக்கு டயட் பிளான் வந்து தந்தது தெரியும் தானே உங்களுக்கு ஆர்டிஹெச்எஸ் ஆல அப்ப இன்னைக்கு டயட் பிளானிங் பண்ணி நீங்க என்ன கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இல்ல அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க பான் பேக்கரி பூட்டிலே பேக்கரி எல்லாம் திறந்து தானே இருக்கு இல்ல வேற கடைகள் இருக்கு தானே அப்ப இன்னைக்கு சம்பல் கொடுத்தனீங்களா காலையில சம்பல் கொடுத்தனீங்களா காலையில இன்னைக்கு அப்ப சம்பல் கொடுக்கல காலையில ரைட் அப்ப அடுத்தது இருங்க வா பருப்பு கறி என்ன பருப்பு கொடுத்தனீங்க இந்த காலையில நீங்க சம்பல் கொடுக்கல வாழைப்பழம் கொடுத்தனீங்களா காலேஸ்வர் இல்ல அப்ப என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா எனக்கு உங்களுக்கு தெரியுதா எனக்கு இது இருக்கிற தலையிடுறதுக்கு எனக்கு முன்னாடி இன்னைக்கு நானும் லீவு நாள் வீட்டை சும்மா இருக்கிறாங்க ஆனா என்ன ப்ராப்ளம் இப்ப காத்தான்குடி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்க எப்படி என்று சொன்னால்
ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க, யோகர்ட் கொடுக்குறாங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சிவப்பரிசி கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் கொடுப்படுது. அவன் என்னடா நான் என்ன பிள்ளையான இருக்கவோ நான் வந்து இதெல்லாம் தெரியுதா, எனக்கு இதில் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதாவது எனக்கு உங்களோட எந்த பிரச்சனையும் எனக்கு என்ன அவ்வளோ கம்ப்ளைண்ட். நான் கொழும்பு பார்லிமெண்ட் இருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து கொண்டிருந்தது எனக்கு. அப்போ அதான் நான் இன்னைக்கு வந்த நான் பார்க்குறதுக்கு. மற்றது சாப்பாடு நேற்று மத்தியானம் எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்க? நேற்று மத்தியானம் லேட்டாக இல்லையா? இல்ல அதான் பிரச்சனை. நீங்க என்னண்டா இதுதான் நான் சொல்றேன், நீங்க சமூக சேவை செய்யல, சமைச்சு பார்சல். இப்ப நீங்க ஃப்ரீயா இலவசமா சாப்பாடு கொண்டு வர்றீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்க சாப்பாடு பார்சல் பண்ணி கொண்டு வந்தா அது ஒன்று, அதுக்கு தான் 750 ரூபா தாராங்க ஒரு நாளைக்கு. அப்ப நீங்க சாப்பாடு சமைச்சு கட்டி கொண்டு வரன்றது அது ஒரு வேலை. நீங்க அதை சொல்ல வேணாம். சாப்பாடு ஏதோ நீங்க இலவசமாக கூட வீட்டிலிருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்து தாரீங்கன்னு சொன்னா அது கேள்வி இல்லை. ஏன்னா அது வந்து நாங்க கேட்கலாது இல்ல. நீங்க எனக்கு சொல்ல வேணாம் சாப்பாடு கட்டி வைக்கணும், அதுதான் அப்ப காசு 750 ரூபா தாராங்க. அப்ப எனக்கு என்ன பொறுத்தளவுல என்ன இதுல 150 பேஷன்ஸ் 750 ரூபான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 1,15,000 ரூபாய் கிட்ட வருது. எனக்கு கடந்த ஒரு வாரம் ஃபுல்லா வந்த போட்டோ அவ்வளவும் இருக்கு. சரியா? அந்த போட்டோ அவ்வளோத்தையும் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அதுல 1,12,000 ரூபாய் பெறுமதியானது இல்லை, ஒரு 50,000 ரூபாய் பெறுமதியான சாப்பாடு தான் வந்திருக்கின்ற. ரைட்? நான் இப்போ எனக்கு இது எனக்கு இது கொழும்புல இருந்து வந்தது. நான் இது மேலிடத்துக்கும் இந்த பிரச்சனை போகும். என்னடா ஒன்று நான் நீங்கள் வரலாமான்னு அதுக்கு தான் கேட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு வேற இல்லாத வேலை இருக்குன்னு வந்திருந்தீங்கன்னா நான் இதை காய்ச்சிருக்கலாம். நீங்கள் வேற இல்லை, அப்போ நான் ஃபோனில் காய்க்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ நான் ஃபோன்லேயே காய்ச்சிட்டேன். அப்போ இது இந்த டைமுக்கு நேற்று சாப்பாடு எத்தனை மணிக்கு வந்த? நேற்று 3 மணிக்கு நேற்று சாப்பாடு வரைக்கும் மத்தியானம் 2 மணிக்கு பிறகு தான் நேற்று வந்திருக்கு. புக் இருக்கா? ஓகே சரி. இல்லை என்னடா என்ன போட்டி இல்லை, நம்ம இதுக்கு என்னது சும்மா இது என்னடா இது கொரோனா காலப்பகுதியில் எல்லாருக்கும் கஷ்டம். 12:45 நேற்று வந்து இது எழுதி இருக்கு. அதுக்கு முதல் நாள் 1 மணி. சரி ஓகே. நாம இனி நடந்தது இருக்கட்டும். எனக்கு என்னன்னா எனக்கு இந்தியில இருந்து சரியா டைம் வந்து நீங்க ஒரு டைம் வந்து சொல்லணும். அதாவது காலம சாப்பாடு 10 to 10:30 10 மணினா 10 மணிக்கு வரையில தானே, 10னா 10:30 சாப்பாடு வருதுன்னா அந்த டைம்ல வரணும். மத்தியானம் சாப்பாடுன்னா எனக்கு ஒரு டைம் நீங்க சொல்லுங்க உங்க டைம். நான் சொல்லியிருந்தேன் 1 மணியா 1:30 மணியா என்னன்னு சொல்லுங்க. ஒரு 1/2 hourக்குள்ள அந்த சாப்பாடு வரணும். இல்ல 1 மணிக்குள்ள இல்லாம நான் சொல்லுவேன் 12:30 1 மணிக்குள்ள அந்த டைமுக்குள்ள வரணும். அப்புறம் பின்னர் டீக்கு என்ன கொடுக்குறீங்க? ஷார்ட் ஹீட்ஸ் என்ன கொடுக்குறீங்க? அது வேறையா? அதுக்கு வேற சில பேமெண்ட் நடக்குதா? இல்லையா? அது வேற கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. அப்ப அது ஓகே. அப்ப என்னன்னா பின்னர் டைம் கூட சாப்பாடு டைம் கூட கொடுங்க. சரியா? மற்றது நீங்க முடித்து பேக்கரி இல்லைன்னு நானும் கலவரியான இருக்கிறேன். நான் பான் எடுத்து தருவேன். நீங்க நினைச்சி 150 பேருக்கு பான் வருவேன் நினைச்சிங்கன்னா எடுக்கலாம். இல்லைங்களா? அவங்க தார டயட்டை கொடுங்க. ரெண்டாவது இல்ல காலையில பான் இல்ல இப்ப என்னடா எனக்கும் விலங்குது எல்லாரையும் திருப்திப்படுத்தல. அது ரெண்டா சில ஆக்களுக்கு பான் பிடிக்காது, சில ஆக்களுக்கு சோறு பிடிக்காது. எனக்கும் விலங்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனா முடிந்த அளவு அந்த டயட்டை ஃபாலோ பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ இல்லை. அதான் பார்க்கணும். எனக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை. நான் உண்மையிலேயே நான் பார்லிமெண்ட்ல இருந்து நேற்று தான் வந்தேன். நான் கொழும்புல இருந்து. அப்ப எனக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட். அதால நான் இன்னைக்கு நேரடியாக வந்தேன்னா வந்து உங்களையும் சந்திப்பு மட்டும் தான் யோசிச்சுனா நீங்கள் பிஸியாக இருக்கிறபடியே பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கு இருந்து அப்படியே இன்றைக்கு நைட்ல இருந்து அந்த சாப்பாடு இருக்கா இதுனா இவங்க எல்லாரும் வந்து தெரியும் தானே. இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருவரும் தங்களோட வீட்டில் வசதியாக வாழக்கூடிய ஆக்கள் இந்த சந்தர்ப்ப சூழலால் வந்து கொரோனா நோயால் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ நாங்கள் அவங்கள வந்து பார்க்குறது வந்து எங்களோட ஒரு பொறுப்பு தானே. இது நாங்கள் ஒரு நிவாரண பணியும் அப்படி இல்லை. இது வந்து ஒரு வேலை. இது நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு பாருங்க, ஒரு நாளைக்கு 1,12,000 ரூபா வருது தானே ஒரு நாளைக்கு காஸ்ட் சேல். ஹலோ ஒரு நாளைக்கு 1,00,000 படி பாருங்க. இப்போ எத்தனை நாளாக போய் கொண்டு இருக்கிறேன்
அப்போ நீங்கள் இதில் வந்து சரியான சேவை வழங்கலன்னு சொன்னால் இதில் நான் இப்போ இந்த ஒரு 2-3 நாளைக்குள்ள நானும் கிடக்கிற வேறு திருப்தியாக இல்லைன்னு சொன்னால் நான் இதை மேலிடம் கொண்டு போவதற்குரிய பணி செய்வேன். என்னோட கோயில் வேணும். சரி சரி சரி. பார்த்துக்கண்ணா அங்கே எங்களுக்கு பார்த்தனா இவ்வளவு வாங்க அவட இருந்து காட்டுங்க. இன்னைக்கு என்ன கலை இருக்கு உள்ளுக்குள்ள? என்ன கலை இருக்கு? ஒரு ஆள் கதைங்க. ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆள் ஒரு தரத்து கதைங்கன்னு சொல்றேன். சரி, வேற இன்றைக்கு கோழி கறி இருந்ததா? இன்றைக்கு இல்ல, கோழி இருக்கா? சிக்கன் சரி. இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடு வந்தது? மாறி மாறி சொல்றீங்க, மறந்துட்டீங்க. காலம் என்ன சாப்பிடுறீங்க? நீங்க இல்ல, காலமா என்ன வந்ததுன்னு கேட்கிறேன். இடியப்பத்தில் என்ன கறி வந்தது? என்ன கறி? முட்டை வந்ததா? முட்டை வந்தது. வாழைப்பழம் சம்பல் ஒன்றும் இல்லை. நேற்று என்ன வந்தது? நேற்று சாப்பாடு எத்தனை மணிக்கு வந்த? சரி, நேற்று மத்தியான சாப்பாடு எத்தனை மணிக்கு வந்த? ஷுவர், எல்லாரும் 3 மணி. அங்க புத்தகத்துல 1 மணி என்ன இருக்கு? நீங்க 1 மணி 1 மணிக்கு வந்ததா? நான் நேற்று சசி எல்லாருக்கும் 1 மணிக்கா வந்து 3 மணிக்கா வந்த சாப்பாடு? எல்லாருக்கும் 3 மணிக்கா தந்த? ஷுவர், நேற்று 3 மணி. ஹலோ, நீங்க நீதானா? இல்ல, நம்ம நாக்கில கொண்டு வச்சிருக்கீங்களா? 3 மணி இல்ல. எங்களுக்கு சரி, அப்ப ஒருக்கா சொல்லுங்க. இந்தியில இருந்து சொல்லியிருக்கேன். இப்ப கண்ட்ராக்டோட காய்ச்சனா அவருக்கு சொல்லிருக்காரு, இந்தியில இருந்து அவருக்கு டைம் கொடுத்திருக்கு. அப்படி இல்லையா அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி எனக்கு ஒரு நம்பர் இருக்கு தானே, என்னோட தொடர்பு கொண்டு எடுத்து சொல்லுங்க அப்படின்னா. சரியா? அவன் மாதிரி இல்லை. அப்படி போய் சொல்றேன். இது இல்லாடி சரி வராது. கொஞ்சம் பேருக்கு அவங்க பாவம் என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு இப்ப நிவாரணம் காலம் மாதிரி வசதியான குடும்பத்தை செய்தவர்கள்
சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு வழிச்சாங்க கொஞ்சம் கூட கேர் நம்மளை பொறுத்த இருமனா இவங்களை வந்து கேட்டா தங்க வந்து டெய்லி ஹாஸ்பிட்டல் அனுப்புங்கன்னு சொன்னா கூட போக முடியாது இருக்கிறாங்க அதை எடுத்ததுக்குரிய வசதி தானே எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ரிசீவ் பண்ணி புக்கும் இருக்கு அந்த புக்கை பேசுறாங்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வந்து ஏன்னா இங்க வந்து நல்ல கம்ப்யூட்டர்ல தான் வச்சுருக்கோம் சில இடங்கள்ல வந்து சில பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி சொல்லுவோம் நான் நீங்க போட்டாங்க இதுக்கு வந்து அந்த போன்ல வந்து மெடிக்கல் பிரச்சனையை விட இல்லை மற்ற இப்போ தாண்டி இருந்துட்டு சோப்பு போடணும் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு சிங்க் அவர் கூட ரிசல்ட் கூட அந்த எல்லாம் எங்களுக்கு வருது இப்போ நான் என்ன செய்யறது இன்னொரு நம்பரை போடுறேன் இங்கே போகணும் புக்கும் போட்டால் என்ன நடக்குது பார்க்கலாம் இல்லை எத்தனை பிரச்சனை வந்து அந்த சின்ன சாப்பாடு அது நம்பர் போட்டு அதனால அதில் கொஞ்சம் நிறைய 250 ரூபாய் 250 ரூபாய் இந்த சாப்பாடு 50 ரூபாய்க்கு இல்லை 50 ரூபாய் பொறுமதியில சாப்பாடு 3 நேரத்துக்கு 150 ரூபாய் அப்படி பார்த்தாலும் ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் அப்படி தரணும் நாளைக்கு 600 ரூபாய் தர 500 ரூபா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு சாரி ஒரு 70,000 ரூபாய் கிட்ட சில நேரங்களில் தொடர்ந்துட்டு நானே இப்போ முட்டை ஓனிங் வந்து ரெக்வஸ்ட் வந்துருக்கு டைம் அந்த கொஞ்சம் யோசிக்க அந்த ஏரியா மட்டும்தான் சாப்பிடலாம் மற்றபடி சொல்ல வைக்கிறாரு அந்த பார்க்க சாப்பிட்டா இருக்கும் பார்க்க தெரியுதானே சுண்டல் கொஞ்சம் அந்த சிக்கன் பீஸ் எனக்கு என்ன ஒரு 100 ரூபாய்க்காவது தாண்டா ஓகே ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு தாண்டா நிவாரணத்துக்கு யோசனை இல்லை 250 ரூபா இல்லை இது ஒழுங்காக நிறைய தரம் ஒரு டிஎம்ஓ உடனே அவங்களிருந்து வாட்ஸ்அப் பண்ணி உடனே அனுப்புறாங்க அனுப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 லெட்டர்ஸ் அனுப்பப்பட்டிருக்கணும் அதோட கூட தான் போயிட்டோம் நான் வந்து வரைக்கும் அவர் கூப்பிட்டு நான் பார்த்துறேன் போ அதுதான் அவரை கூப்பிட்டாங்க வேலை சொல்லி காரணம் அவருக்கு வேலையே இருக்குது இதை விட தொழிலை விட பெரிய வேலை இருக்கலாம் இன்னொரு ஸ்ட்ரெஸ் வந்து பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறத விட கோல் பண்ணி சாப்பாடு செஞ்சு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்போ நாங்கள் சொல்கிறது முதல் வந்து பொறுப்பில்லாங்க சமைச்சு கொடுக்குறது கைடன்ஸ் இருக்குது இப்போ எவ்வளோ கண்ட்ராக்ட் தான் எடுத்து செய்கிறாங்க அப்போ அதுக்கு இருக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி மற்றதுக்கு போவோம் ஏன்னா அதுதான் நான் நடக்கூடாதுன்னு இருக்கேன் நான் சின்ன பிரச்சனைகள் இது ஷோட்டிங் செய்யறவரும் இருந்து போட்டும் செய்வாங்க அப்படித்தான் அதை அடுத்த அதுக்கு வேற காசு கொடுக்காங்க இதை 250 ரூபாய் கிடைக்குமோ அது வேற கொடுக்குறது இவருக்கு 250 ரூபாய் தர 3 நேரம் சாப்பிட கொடுக்கப்படுது பேசாம நாம எல்லாம் லீவ் எடுத்து கொடுத்து சமைச்சு கொடுக்கலாம் சும்மா நான் வேற 3 நேரம் இங்க வேற வீட்டை சமைக்கிறாங்க தானே நானும் சமைக்கிறேன் அப்ப எனக்கு ஒரு அளவு தெரியும் பார்க்க சுண்டல் இவ்வளவு சுண்டா எவ்வளவு போகும் இவ்வளவு பூசணிக்காய் எவ்வளவு போகும் ஒரு இந்த அளவு பீஸ் கோழிக்கு எவ்வளவு போகும் எனக்கு தெரியும் அப்ப எவ்வளவு உங்களை பார்க்கல என்ன பண்றது இந்த ஷாப் நான் பார்த்தா 50 ரூபாய் சரி நம்ம 100 ரூபாய் போடுவோம் 100 ஓகே என்ன 3 நேரம் சாப்பாடுக்கும் 300 ரூபாய் அப்ப 300 ரூபாய் சொல்றான் 3 நேரம் சாப்பாடு ஒரு நாளைக்கு 450 ரூபாய் கண்ட்ராக்ட் செய்யறாங்க இல்லை இப்போ பார்த்து போட்டால் அப்புறம் 450 தர 30 நாளுன்னா 50 தர 150 பேரையும் பார்க்க முடியும் 150 தர 30ன்னா ஒரு மாதத்துக்கு 20 லட்சம் ரூபா தர 5 மாதம்னா 1 கோடியே 101 லட்சம் கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரூபா 111 லட்சம் மீட்டிங்ஸ் போனாலும் நம்ம டீம் போய் கலைச்சு ஓனிங் எல்லாம் கொடுப்பட்டு மேம்பட்டாங்க இப்போ நாங்கள் டீமோட சரி தண்ணி கூட சாப்பிடுறதா சாப்பாடு அதோட எடுத்து பார்ப்போம்
உள்ள இருந்து இப்போ வருது இல்லை போடுறேன் எங்களுக்கு தான் போடுறேன். டாக்டர் நான் இந்த கல்லாறு ஹாஸ்பிட்டல் இருக்கேன். என்னென்ன டாக்டர் இதில் நான் ஸ்டாஃபோடைய காய்ச்சினாலும் பேஷண்ட்ஸோடைய காய்ச்சினாலும் 20 லிட்டர்ஸ் கிட்ட ஆகணும். இந்த சாப்பாடு அவங்களுடைய ஸ்டாஃபே எக்ஸப்ட் பண்ணுறாங்க. இந்த கண்டிஷன் இந்த 6 மந்த்ஸாக செய்வாருன்னா கான்ட்ராக்டர் தான் பிஸி ஆகும். எனக்கு நிறைய நீர் ஆரம்பிங்க சொல்கிறேன். சரி ஓகே நீங்கள் மாற்றியாச்சுன்னு ஒரு ஆள். ஓகே 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 தட்ஸ் குட். சரி 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 ஓகே மாற்றுறதாக நாளைக்கு காலையிலேருந்து வேறு நாள் பார்ப்போம். காலையில் சாப்பாடு அப்படின்னா எனக்கு ஒரு தடவை 2 நாள் 7 மணி நேரம் அப்படின்ட்டு சொல்கிறது நாங்களும் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிடுறேன். அவங்க சொல்லிட்டு போவோம். சொல்லுங்கன்னா இது ஓப்பனாக இருக்குது தானே. ஹலோ என்னென்றால் காலையிலிருந்து வேற ஒரு சாப்பாடு எனக்கு வேறாமா இவரை மாற்றி காலையிலிருந்து புதுசாக ஒரு ஆள் சாப்பாடு எனக்கு வேறாம். இந்த இரவு மட்டும்தான் இவர் காலையிலிருந்து புதுசாக வேற ஆள் எனக்கு வேறாமா. சரியா இரவைக்கு பாருங்க. காலையில கண்டிஷனை பார்த்து போட்டு சொல்லுங்க. ஓமாமா ஓ சரி சரி அதே மட்டும் பார்க்கலாம். சரி இதை சொல்லி விடுங்க எல்லாருக்கும். யோகட் கொடுக்குறாங்க. நாளைக்கு மாசம் காய்ச்சுறாங்க. யோகட் கொடுப்பதுதான் லெக் பீஸோட வருதான் ஃப்ரைட் ரைஸ். அவங்க பேஷண்ட்ஸ் அதாவது அங்கே இருக்கிறாங்க இது ஃப்ரைட் ரைஸ் லெக் பீஸோட கொடுக்குறாங்க. கடையில் வாங்கினா கூட ஒரு சாதாரண கஷ்டம் கூட ஒரு கடைக்கு நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்தா கூட அவங்க வாங்குறதோட புரியுது. கடையில் முட்டை எல்லாம் வச்சு காலையில் வாங்குவாங்க. ஆனால் எப்படி எல்லாரையும் திருப்திப்படுத்தே ஸ்டில் பார்ப்போம். நாளைக்கு இரவுக்கு மட்டும்தான் காலையில் புது ஆளாக மட்டும் காலையில் சாப்பாடை பார்த்து போட்டு எனக்கு ஒரு அப்படின்னு ஒரு அப்டேட் பண்ணணும். நான் வருவேன் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதுதானே வீட்டாக இருக்கணும் வந்து பார்த்துட்டு போகிறேன். சரியா ரைட் ஓகே தேங்க்யூ வெரி மச். சாரி உங்களோட கடமைக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆயிருந்தா சாரி. முதல்ல போகுது. அப்போ இது வந்து யோகாக்கள் அப்போ நாங்கள் சொல்லலாம். அவர் கடைசியில் எனக்கு போய் சொல்லிட்டு இந்த லெட்டர்லாம் அதெல்லாம் சொல்லுவார்.
வீடியோ மட்டும் அதில் இது இந்த இதில் போனேன் வந்து தற்பொழுது நாட்டில் கோவிட்-19 அங்க இருக்க அமைதியா இருக்குது இருக்கா தற்பொழுது நாட்டில் அனைத்து பிரதேசங்களிலும் கோவிட்-19 நோய் மிக மோசமாக பரவி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் மக்கள், அதாவது இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் விட்ட ஒரு சில முன்வைத்த சில கம்ப்ளைண்ட், அதாவது சில குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இன்றைய தினம் இந்த பெரிய கல்லாறு வைத்தியசாலைக்கு ஒரு விஜயம் கொண்டு செய்யலாம் நான் நினைத்து இங்கு வந்திருந்தேன். உண்மையிலே இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே மொத்தம் 390 நோயாளிகளை வைக்கும் அந்த வசதிகள் இருக்கு. அதிலேயும் காத்தாங்குடி வைத்தியசாலையில் 120 நோயாளிகளுக்கும், கரடினாரிலே 120 நோயாளிகளுக்கும், கல்லாறிலே பெரிய கல்லாறிலே 150 பேருக்குமான அந்த வசதிகள் இருக்கு. ஆனால் தற்பொழுது நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 96 விதமான நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெட்ஸ், அதாவது 96 விதமான கட்டில்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னும் மேலதிகமாக வைத்தியசாலைகளை கண்டுபிடித்து இந்த நோயாளிகளை அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் ஒரு வாரத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வார அந்த ஆன்டிஜன் டெஸ்ட் பண்ணக்கூடிய கிட், ஆன்டிஜன் கிட்டுடைய எண்ணிக்கை 1000 மட்டும்தான். ஒரு வாரத்துக்கு 1000 பேருக்கு தான் ஆன்டிஜன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு 6 லட்சம் பேர் வாழும் ஒரு மாவட்டத்தில் 1000 ஆன்டிஜன் டெஸ்ட் மட்டும்தான் இந்த மாவட்டத்திலே செய்யப்படுது ஒரு கிழமைக்கு. அதே நேரத்தில் பிசிஆர் பரிசோதனையும் வந்து ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்கு 400 குறைய தான் செய்யப்படும். அப்போ இது ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழலில் தான் நாங்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் இதையும் விட ஒரு கவலையான விடயம் என்னென்று சொன்னால், இந்த கொரோனா காலத்திலேயும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தை மட்டும் கவனம் செலுத்துவது. இன்று இந்த வைத்தியசாலையிலே 150 கட்டில் இருக்குன்னு சொன்னால் ஒரு நோயாளிக்கு சாப்பாடுக்கான செலவு 750 ரூபா அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது. ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, 750 ரூபா சாப்பாடு, 3 நேர சாப்பாடுக்கு. அதே நேரத்தில் அதில் ஒரு டயட் பிளான் ஒன்றை கொடுத்து அதை கொடுக்கிறார்கள். இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று நான் இப்போ வந்த நேரத்தில் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மதிய சாப்பாடு, இதுதான் தரப்பட்டிருக்கிற மதிய சாப்பாடு. இந்த களி சிவப்பரிசி தான் தரப்பட்டிருக்கு கோழியோட சரி. இது 250 ரூபாயில் இந்த ஹாஸ்பிட்டலே வேலை செய்கிறவர்களே சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு 100 ரூபாய் கூட பெறுமதி இல்லாத ஒரு சாப்பாடு. தினமும் இதே நிலைமை தான். இது காலம சாப்பாடு, 8 இடியப்பமும் சிக்கன் ஒரு பீஸ்ன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அதை பார்க்கும் பொழுது சிக்கன் போல இல்லை. இது இந்த நோயாளிகள் குப்பையிலே சாப்பாடை போட்டது. அப்போ இவ்வாறு இந்த கொரோனா காலப்பகுதியில் கூட, அதாவது இந்த மக்கள் வந்து உண்மையிலே இந்த மக்கள் வந்து நோயினால் இது குப்பையிலே காலைய சாப்பாடு போட்டுது. இந்த மக்கள் உண்மையிலே நோயின் காரணத்தினால இந்த வைத்தியசாலைக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர அவர்கள் எந்த வகையிலுமே வசதி குறைந்தவர்களோ இல்லாட்டி இந்த வீட்டிலே சாப்பிட வழி இல்லாதவர்களோ அல்ல. இந்த 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 சாப்பாடு வழங்கும் கான்ட்ராக்டருடைய ஒரு பொறுப்பு
சிறந்த ஒரு நல்ல ஒரு சிறந்த அந்த நோயாளிக்கு தேவையான அந்த போஷாக்குள்ள சாப்பாடு வழங்குறது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கு. விசேடமாக இந்த வேலை கடமை. இது நான் போய் சொல்வதாக சொன்னாலும் அப்படி இல்லாவிட்டால் நோயாளிகள் போய் சொல்றதாக சொன்னாலும் கூட நாங்கள் இவர்களிடம் கேட்கலாம். அதாவது நாங்கள் இங்கே வேலை செய்யும் ஸ்டாஃபிடம் கேட்டால் கூட அவர்களும் அவங்களும் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் அந்த சாப்பாடு 750 ஒரு நாளைக்கு 750 ரூபாய்க்கான பெறுமதி இல்லை என்றது அந்த இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் கூட சொல்கிற நிலைமை இருக்கு. அப்போ நாங்கள் கணக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு சாதாரணமாக இது ஒரு இடம் மட்டும்தான் நான் கதைக்கிறது. பெரிய கல்லாத்தில் இருக்கிற நிலவரம் மட்டும்தான். ஏனைய ஹாஸ்பிட்டல்லேயும் சில பிரச்சனை இருக்கிறதா சொன்னால் நான் நேரடி போய் பார்க்கவில்லை. அப்போ அந்த காரணத்தை அதை பற்றி நான் சொல்லவில்லை. 150 ரூபா தர 750 ரூபா ஒரு நாளைக்கு 1,12,000 ரூபா பெறுமதியான அந்த சாப்பாடுக்கான காசு அரசாங்கம் வழங்குறது. ஆனால் இவ்விடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000 ரூபா பெறுமதியான சாப்பாடு கூட அது இன்று மதிய சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 60 ரூபா 70 ரூபா கூட பெறுமதி இல்லாத ஒரு சாப்பாடாக இருக்குது. நாங்கள் சில நேரம் இந்த அந்த வீதியோரத்திலே சில போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் நடந்து போனவர்களுக்கு கூட நாங்கள் கொடுக்கும் பொழுது கூட இதை விட நல்ல சாப்பாடை தான் நாங்கள் வழங்கியிருந்தோம். இது இன்று மட்டுமல்ல, இந்த வைத்தியசாலையை சேர்ந்த அதிகாரிகள் 20-30 கடிதங்களுக்கு மேலே இந்த கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்திலே தான் நான் இந்த 1,12,000 ஒரு நாளைக்கு. ஆனால் இந்த கொரோனா ஆஸ்பத்திரி, அதாவது இந்த பெரிய கல்லாத்து இந்த வைத்தியசாலை கிட்டத்தட்ட கடந்த 6 மாதமாக இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ 6 மாதம் சொன்னால் நாங்கள் சாதாரண ஒரு 180 நாள் 180 நாள் 5 மாதம் சொன்னால் 150 நாளை பார்த்தோம் என்று சொன்னால் 16 மில்லியன் ரூபா காசு, 168 லட்சம் ரூபா காசு போயிருக்கு ஒரு கான்ட்ராக்ட். இது மிக மிக மோசமான நிலை என்றால் இது கொரோனா காலம். இந்த காலத்தில் நீங்கள் காசு உடைக்கிறதுக்கு நீங்கள் ஒருவரும் சிந்திக்கக்கூடாது. இது உடனடியாக இந்த கான்ட்ராக்டரை நிறுத்தி நாளைய தினம் புது கான்ட்ராக்டரை நியமிக்கிறதாக RDHS டாக்டர் மைரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது நடக்க வேண்டும். நாங்களும் தொடர்ந்து இந்த இடங்களுக்கு இதை பார்வையிடுறதுக்கு நாங்கள் வருவோம் என்றதை இந்த இடத்தை சொல்ல வேண்டும். நன்றி. முள்ளிவாய்க்கால் நினைவு உடைக்கப்பட்ட தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையொப்பம் இடப்பட்டு ஐநாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. அது தொடர்பில் உங்களோட கருத்து? முள்ளிவாய்க்கால் நினைவு சூபி உடைக்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் இலங்கையில் பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது அரசாங்கத்தின் கைக்கூலிகள் அல்ல இதை உடைக்கிறதுக்கு பொறுப்பாக இருக்கிற அரசாங்கத்தோடு ஒட்டி இருக்கிறவர்கள் இல்லாத தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இதில் கையெழுத்து வச்சவர்கள். அதாவது இதுக்கு கூட அரசாங்கத்தின் கைக்கூலியாக செயல்படுற பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து வைக்கிறதுக்கு முன் வந்ததா இல்லாட்டி எங்களிடம் தொடர்பு கூட எடுக்கவில்லை. இதில் அதாவது தமிழ் மக்களுடைய நலன் கருதி செயல்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கையெழுப்பம் வச்சிருந்தவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏனைய கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த சிலரும் மலையத்தை சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினரும் இது கையொப்பம் வச்சவங்க. ஆனால் இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை எடுத்து பாராளுமன்றத்துக்கு சென்று இன்று தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அமைதியாக வாயை மூடிக்கொண்டிருக்கும் அவர்கள் இதுக்கு கையெழுத்து வச்சதாக எனக்கு நான் அறியவில்லை. அதே நேரத்தில் இன்று இவ்வாறு கொரோனாவினால் மக்கள் மிக மிக கஷ்டமாக வாழ்கிற காலத்திலே இவ்வாறான பிரச்சனைகளை பற்றி குரல் கொடுக்காமல் நான் அண்மையில் பார்த்திருந்தேன். நாட்டில் இந்த மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு 3/2 பெரும்பான்மை இருந்ததாகவும் 3/2 பெரும்பான்மை இருந்தும் தாங்கள் ஏதோ தவறாகத்தான் அதை காட்டப்படலை. ஆனால் உண்மையிலே இந்த அரசாங்கம் ஒரு சின்ன விஷயம் கூட தங்களுக்கு இல்லாத விஷயத்தை கூட இருக்குன்னு சொல்லி போலியாக நடிக்கும் வேடம் போடும் இந்த அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை இருந்திருந்தால் நிச்சயமாக தாங்கள் அதை காட்டியிருப்பார்கள். இது 3/2 பெரும்பான்மை என்று இழந்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். நான் அண்மையில் சொல்லியிருந்தேன், முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு ஸ்தூபியை உடைத்தாண்டே நான் சொல்லியிருந்தேன் இந்த அரசாங்கம் தன்னுடைய இறுதி ஊர்வலத்தை போவது ஆரம்பித்திருக்கிறது. நான் சொன்னதுக்கு அமைவாக இன்று 3/2 பெரும்பான்மையை இழந்த நிலையில் இந்த அரசாங்கம் இருக்கிறதை காண முடியும். கொழும்பு துறைமுக சட்டமூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது சில முறைகேடுகள் இடம்பெற்றதாக கூறப்படுது. கருத்து? அதாவது அந்த வாக்கெடுப்பிலே சில முறைகேடுகள் நடந்ததாக ஒரு சந்தேகம் இருக்கு என்று சொல்லி சபாநாயகர் இடம் அவங்க சொல்லியிருக்கிறதாக தான். அதை தவிர வேறு முறைகேடுகள் எதுவும் நடந்தாக நான் அறிவிக்கிறேன். சிங்களத்தையும் கொடுக்கும். අද දවසේ මඩකලපුවේ පෙරිය කල්ලාරු
රෝහලට මේ ඉන්න රෝගීන් කියපු රෝගීන්ගේ ඉල්ලීම පරිදි මම පැමිණියා. මොකද මේ මඩකලපු දිස්ත්‍රික්කයේ පෙරියකල්ලාරු මේ රෝහලේ රෝගීන් 150 දෙනෙකුට කිට්ටු වෙන්න කොරෝනා රෝගය වැළඳී සිටිනවා. ඉතින් මේ 150 දිනාටම දවසට කෑම ලබා දීම සඳහා කොන්ත්‍රාත්කරුවෙකුට රුපියල් 750ක මුදලක් එක රෝගියෙක් සඳහා ලබා දෙනවා. ඒ කියන්නේ 150 වැඩි කිරීම 750 මම හිතන්නේ එක දවසකට 1,12,000කට කිට්ටු වෙන මුදලක් එක දවසකට ලබා දෙනවා. හැබැයි මේ රෝහලේ තියෙන කෑම බැලුවම මම හිතන්නේ අනිත් රෝහල් ගැන මම කියන්න දන්නේ නැහැ. මෙතන මම ඩිරෙක්ට් ඇවිල්ලාද බැලුවා. මේ රෝහල් වල දෙන කෑම දිහා බැලුවම ඉතාමත් දුකයි. මොකද මේ ජනතාව මේ ඇවිල්ලා මේ රෝගීන් ඇවිල්ලා නැති බැරි මිනිස්සුවත් නැත්තම් කන්න බොන්න බැරි නැති මිනිස්සුවත් එහෙම මිනිස්සු නෙවෙයි. මේ සාමාන්‍ය හොඳ ජීවන තත්ත්වයක් තියෙන මිනිස්සු මේ කොරෝනා රෝගය නිසා රටේ අනිත් ජනතාවට වැළඳෙන්න හොඳ නැති නිසා තමන්ගේ ගෙදර ඉන්න නැතුව ඇවිල්ලා මේ රෝහලේ රැඳිලා ඉන්න. දැන් මේ කෑම වේල බැලුවම රුපියල් 250ක් මේ කෑම වේල වටිනවා කියලා කොහෙත්ම කියන්න බෑ. ඉතින් මේ දවල් කෑම එක රතු බතුයි වට්ටක්ක කරි පරිප්පුයි මැල්ලුමකුයි දීලා තියෙන පොඩි චිකන් කෑල්ලද රුපියල් 250ක් මේකට අඩුම තරමින්. මොකද 750ක් නම් එක දවසක එක දවසටම වේල් තුනෙන් බෙදුවා 250ක්වත් අඩු වෙන්න ඕනේ. ඉතින් උදේ කෑමකට මම දන්නේ මොන කඩේද 250ක් යන්නේ කියලා. මේ අද උදේ කෑම එක. ඉතින් මේ උදේ කෑම එක බැලුවොත් එimhe ඉන්දියාප්පයි චිකන් කරියකුයි තමයි තියෙන්නේ. ඉතින් මේ කවුද මේ වලින් මේ සල්ලි හොයන්නේ? ඉතින් මේ කොරෝනාව තියාගෙන මේ ජනතාවගෙන් මේ විදිහේ ඉතා වැරදි විදිහට ජනතාවගේ මුදල් උපයන්න හදන එක ඉතාමත් වැරදි. මොකද අද කොරෝනා දැන් බලන්න මේ සයිනෝෆෝම් කියන මේ වැක්සින් එකවත් අඩුම ගානේ චීනෙට පෝට් සිටි එක දුන්නේ මේ සයිනෝෆෝම් වැක්සින් එක මුළු ලංකාවටම අරගෙන හරි චීනෙට මේ පෝට් සිටි එක දෙන්න තිබ්බා. තාම සයිනෝෆෝම් වැක්සින් එකවත් මුළු ලංකාවටම මේ රටෙන් දෙන්න ලැජ්ජයි. අඩුම ගානේ සයිනෝෆෝම් වැක්සිනේෂන් එක ගන්න තිබ්බා. දැන් මේ රෝහල පහුගිය මාස 6ක් තිස්සේ මේ මෙතන මේ රෝගීන් ඉඳලා තියෙනවා කියලා කියනවා. කාමරේ ලෙඩ් 150ක් ඉන්න පුළුවන්. දවසට 750 ගානේ 1,12,000 ගානේ බාන්න මාස 6කට කෝටි මම හිතන්නේ මිලියන 15කට ආසන්න මුදලක්. ඉතින් මේ දෙන කෑමනෝ බැලුවම ඒකෙන් භාගයටත් වඩා මම හිතන්නේ කොන්ත්‍රාත්කරුවට තමයි ලාභ දෙන්නේ. ඉතින් රෝගීන් කම්ප්ලේන්ට් කරලා තියෙනවා. මේ ඉන්න ස්ටාෆ් එක 20කට වඩා ලියුම් යවලා තියෙනවා කියලා කියනවා දැනටම. ඉතින් කවුද මේ වලට වක් කියන්න ඕනේ? ඉතින් ජනාධිපතිතුමා කියලා තියෙනවා ජනාධිපතිතුමාට කියන්න කියලා මොන හරි මේ පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා. ඉතින් දොස්තරලට දැන් ජනාධිපතිතුමාට දොස්තරලට එලිපිට කතා කරන්න එපා කියලා ජනාධිපතිතුමා කියලා තියෙනවා. ඉතින් මේ ජනාධිපතිතුමාට මේ පණිවිඩය මම කියන්නේ කරුණා කරලා මේ වගේ තැන්වල මොන හරි ඔබතුමා පෞද්ගලිකව කියන කියලා මෙන්න කියනවා. මොන හරි දෙයක් කරන්න. මොකද මේ රෝගීන් ඇත්තටම පවදී අඩුම ගානේ රජයෙන් දෙන සල්ලි හරියට කළමනාකරණය කරන එකවත් කරන්න මේ කරන්න උපදෙස් දෙන්න බැරි නම් අඩුම ගානේ මේ කොවිඩ් ටාස්ක් ෆෝස් එකේ නම් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හොර දාගන්න. මොකද මේ කොවිඩ් ටාස්ක් ෆෝස් කියලා එකක් තියෙනවා. ඒක පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු අපි නෑ. දැන් අපි හරි හිටියනම් අපිට මේ වගේ ඉෂුස් වලට අපිට කියන්න පුළුවන්. කොවිඩ් ටාස්ක් ෆෝස් කියලා දාගෙන ඉන්නා. ඉතින් අපි ජනතා නියෝජිත. අපි ඇවිල්ලා ද්‍රවිඩ ජාතික සන්ධානයේ ඉතාමත් අසරණ තත්ත්වයක දෙන මේක ඇත්තට ඩයබටික් පේෂන්ට්ස් ඉන්න පුළුවන්, ප්‍රෙෂර් කියන ලෙඩ ඉන්න පුළුවන්. ඇත්තටම අපිටත් ඇත්තට මේ හැමදාම මේ ප්‍රශ්න හොයාගෙන යන්න ඕන කියලා කිසිම උනන්දුවක් නැහැ. ප්‍රශ්න අපිව හොයාගෙන යනවා හැමදාම. ගෙදර අපිත් මේ කොවිඩ් ලොක්ඩවුන් කාලේ ප්‍රවේශමෙන් ගෙදර ආරක්ෂා පිටින් අපේ පවුලේ කට්ටියත් එක්ක ඉන්න පුළුවන් කියලා බැලුවා. මේ වගේ වැරදි වෙන තැනල අපි යන්න තුින්නත් බෑ. ඉතින් ඒක නිසා මේකට වහාම ඇක්ෂන් එකක් ගන්න ඕනේ කියන එක මම මෙතනින් ඉල්ලා සිටිනවා. බොහොම